நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. தங்கச்சி பார்வதி என்னன்னா அண்ணனாகிய கண்ணனை கைலாசத்திற்கு அழைத்த காரணம் என்னம்மா? எதற்காகமா அண்ணனை அழைக்கிறார்? என்னை அழைத்ததொரு அம்மா காரணத்தை வட்டத்தோடு காட்சி அளிக்கக்கூடிய காரணம் என்னம்மா? ஆமா அண்ணா கோபமா கண்ணா அப்பதே சாப்பிட்டாச்சு. முதல் சாப்பாடு எங்களுக்கு தான். சரி அண்ணா இன்னும் முகம் மாட்டமா இருக்கு. இனிமே வாடிப்ப டீ வரும், கவலைப்படாது. அண்ணா எனக்கு ஒரு கவலை கிடையாது கண்ணா. சரி எனக்கு கவலை இருக்கா? ஆறு பேர்த்தையும் கேட்போம். எனக்கு கவலை இருக்கா? கவலை இல்லம்மா. உங்க வாக்கு பொண்ணா இருக்கட்டு காளியம்மா சொல்லுதா. ஏமா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலே கவலையெல்லாம் நீக்கியாச்சு. எல்லாம் நீங்கி போச்சு. ஆமா ஆமா நல்ல அம்மா நல்ல நிம்மதியை தந்திருக்கா. சரி இருக்க ஒரு நல்ல வீடு வீட்டை தந்திருக்கா. நல்ல உடை நல்ல பேர் புகழ கொடுத்திருக்கிறா. சரி முதல்ல புகழ் தேவை. ஆமா நல்ல பேர் புகழ காளியம்மா கொடுத்திருக்கிறா. இனிமே நமக்கு என்ன வேணும்? இனிமே என்னமா கவலை? ஒரு மனுஷனா பூமியில பிறந்த நமக்கு சரி என்னமா சொல்லுங்கம்மா. உண்ண உணவும் உடுக்க விடையும் இருக்க ஒரு இடமும் நல்ல ஒரு மனைவியும். ஆமா ஒரே ஒரு மனையாட்டியும் நல்ல ஒரு மனைவியும். சரி நல்ல ஒரு பிள்ளையும் தேவை. ஆமா ஒரு பிள்ளை போதும். இல்லம்மா எங்க பக்கத்துல எல்லாம் 4 பேரு. 3 4 4 பிள்ளைக்காடா? ஆமா அப்படியா? 4 பிள்ளைக்காடு. அப்படியா? 2 2 அப்படியா? ஆமா அதான் ஒரு மனைவி போதுமா? ஒண்ணுதான். அதாவது ஒரு பெண்ணு அதான் பெரியவங்க சொல்லுவாங்க. ஒண்ணு கட்டுனா உரியில சோறு, 2 கட்டுனா இடையில கயிறு. இடையில கயிறு. அதனால நாராயணமூர்த்தி சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகின்றார் பார்வதி? என்னன்னா அண்ணனாகிய கண்ணனை அழைத்த காரணம் என்ன? எதற்காகமா மாய கண்ணனை அழைக்கிறாய்? அண்ணா கோபாலகிருஷ்ணா அண்ணா வேற ஒன்றுமல்ல. சரி அதோ இருக்கிறாள் என்னுடைய தங்கி அக்கினி காளியம்மா. அக்கினியில பிறந்த அக்கினி காளியம்மா என் கணவராக சிவபெருமாள் கிட்ட முத்துவரத்தை கேட்டா. ஆமா பெட்டி நிறைய வர்ண முத்துவரத்தை கேட்டாள். யா மாப்பிள பழக்கமா உங்களுக்கு தெரியுமா? மாப்பிள பத்தி நல்லா தெரியுமா எனக்கு? யாரு என்னது கேட்டாலும் அள்ளி கொடுக்கட்டும் அளந்து கொடுக்கட்டாலும் கொடுத்துருவாரு. அதுவும் கொழுந்தியா கேட்டா சும்மாவா இருப்பாரு? கொடுத்துட்டு மாப்பிள இப்ப அரக்க மறக்க முழிக்காரு. இருக்கவா பறக்கவான்னு முழிக்காரு. குத்தாலத்துக்கும் திருமல கோயிலுக்கும் நாய் அலைஞ்ச கதையா அலைய வேண்டிய. சத்திரத்துக்கும் செவந்திபுரத்துக்கும் ஒரே அலைச்சலா இருக்கு. என்னன்னா மாப்பிளைக்கு தான் ஒரு நாள் புத்தி இல்ல. என் மாப்பிளைக்கு புத்தியே கிடையாது அண்ணா. யாருக்கு என் பொருளை கொடுத்தங்கிறது மாப்பிளைக்கு கொஞ்சம் கூட தெரியலம்மா. சரி அண்ணா என்ன அவளுக்கு முத்துவரத்தை கேட்டாலும் கொடுக்கலாமா காளியம்மாளுக்கு? ஆமா அவ முத்துவரத்தை வாங்கி என் கணவன் மேல முத்துக்களை போட்டுட்டாள். பகவான் மேலே போட்டு விட்டாளே. மாப்பிள்ள கொழுந்தியா கேக்கா என்னது கேட்டாலும் கொடுத்தாரு. எனக்கு ஒரு சோப்பனை என் கொழுந்தியாளுக்கு 2 சோப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? எங்க போய் நிக்கி? எங்க உச்ச கட்டத்துல நிக்கி. ஆமா அதனால சரி இப்ப முத்துக்களை இறக்கணும் அவ்வளவுதானே? ஆமா அண்ணா என் மாப்பிள்ள மேல போட்ட முத்துக்களை இறக்க சொல்லுங்கண்ணா. சரி என் மாப்பிள்ள வேதனை பொறுக்க முடியாம உருளாரு அண்ணா. தங்கச்சி பார்வதி என்ன அவருக்கு இது வேணும் இன்னும் வேணும். அவதான் காளியம்மான்னு தெரியுமே. சரி அவதான் அக்கினியில பிறந்த அக்கினி காளியம்மான்னு தெரியும். அவளுக்கு அவளை முத்துக்களை அள்ளி கையில கொடுக்கலாமா? ஆமா அண்ணா நல்லா இருப்பீங்க. முத்துக்களை முதல்ல இறக்க சொல்லுங்க. சரி சரி தங்கச்சி என்ன நான் இப்போதே காளியம்மா கிட்ட கேக்குறேன். ஆமா நீங்க கேட்டாவது அவ இறக்குறாளான்னு பாப்போம். தங்கச்சி காளியம்மா. அண்ணா கோபால கண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம். பில்லு எங்க பாத்து படிக்க எங்க பாத்து இருக்கீங்க 2 பேரும்? எங்க பாத்து இருக்கீங்க? எங்க வந்து உட்காருங்க. பில்ல பாருங்க. அதாவது அண்ணா கோபாலகிருஷ்ணா வணக்கம் அண்ணா வணக்கம். நீங்க போந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். அன்னை கடல்ல இருந்து இப்போதான் ஓடோடி உன்னை பார்ப்பதற்கு வருகிறேன். அண்ணி சௌக்கியமா இருக்காங்களா? அண்ணி ரொம்ப லட்சுமி ரொம்ப சௌக்கியமா இருக்கிற. பூலோக மக்களுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்க காலத்துல குடத்துல காசு பணமா கொடுத்தா இந்த காலத்துல எல்லார் வீட்டு கதவுலையும் இருக்கிறார். இந்த காலம் எல்லாரும் வீட்டிலையும் ஏடிஎம்ல கொடுக்கிற பணத்தை. சரி அதனால
சரி தங்கச்சி, என்னன்னா அதாவது அத்தான் ஈசனிடத்திலே வரத்தை வாங்கினாயா, உண்மைதானா? ஆமா உண்மைதானண்ணா, உண்மைதான். நான் முத்து வரம் கேட்டேன். ஆமா பெட்டி நிறைய முத்து வரம் கேட்டேன். நம்ம அத்தான் ஈசன் பெட்டியில முத்து வரத்தை கொடுத்தாரு. ஆமா என்ன பிள்ளை மாறி போச்சோ? அடையாளம் பார்க்க போது அங்க வாங்க அதை மாறல. அதனால பெட்டியில முத்து வரத்தை கொடுத்தார். சரி, அந்த முத்துக்கள் நல்ல முத்து இல்ல பொக்கு முத்துன்னு சொல்லி ஆமா ரெண்டு முத்து எடுத்து அத்தான் ஈசன் மேல நான் போட்டது உண்மை. எப்படி அம்மா 2 முத்தை எடுத்து ஈசன் மேல போட்டது உண்மை? அத்தான் ஈசன் இப்படி உருண்டு கொண்டு வர்றா, நான் என்ன செய்ய முடியும்? ஆமா நான் எங்கன்னா போக முடியும்? அத்தான் போய் நடிச்சுட்டு இருக்காரு, அக்காட்ட நடிச்சுட்டு இருக்காரு. ஓ தங்கச்சி காளியம்மா, என்ன அத்தான் நடிக்கிறாருன்னு சொல்ற? ஆமா அப்படியே பரவாயில்ல. சரி அக்கால அத்தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓ நடிக்கிறாரா? ஆமா தங்கச்சி காளியம்மா, நீ அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாமாம்மா. சரி, அதாவது நீ நடிக்கிறாருன்னு சொல்லி அத்தாமன்னு கேலிக்காக சொல்ற. ஆமா நீ போட்டது போல முத்துக்களை இறக்கிறம்மா. சரி அண்ணா அத்தான் தந்த முத்து தானே. ஆமா அவரே இறக்கி விடட்டும் அண்ணா. அதனால இறக்க முடியாதா? அவருக்கு இந்த உலகத்துல தெரியாதது ஒண்ணுமே கிடையாது அண்ணா. அம்மா அவர் யாருக்கு வேணாலும் வரத்தை கொடுக்கத்தான் செய்வாரு. ஆமா பூலோக மக்களுக்கு படியலக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும். யார் வரத்தை கேட்டாலும் அவர் கை பிடித்தாருக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. சரி, கொடுத்த வரத்தை வாங்க தெரியாது. ஆமா வாங்குறதுக்கு இந்த கண்ணன் வந்தால் தான் முடியும். அன்னைக்கு நான் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு அவனுக்கு பயந்து பூலோகத்துல ஓடி ஒளிச்சாரு. அரளி செடிக்குள்ள போய் ஒளிச்சாரு. அரளி பூக்குள்ள போய் லிங்கமா ஒளிச்சுக்கிட்டாரு. ஆமா கொஞ்சமா நஞ்சமா. ஆமா கொஞ்சம் அடியா வாங்கியிருக்காரு. எத்தனை பேருக்கு வரத்தை கொடுத்துட்டு மாப்பிள்ளை ஓடி ஒளிச்சிருக்கிறாரு சிவபெருமா. ஆமா இன்னும் ஓடி ஒளிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. பார்வதி என்ன காளியம்மா, நீ போட்டது போல முத்துக்களை இறக்கிறம்மா. அது ஒன்னாலதான் முடியும் காளியம்மா. அண்ணா என்ன நான் முத்துக்களை இறக்குறேன். ஆமா நீங்க வந்ததுக்காக நான் முத்துக்களை இறக்குறேன். சரி அண்ணன் சொன்னா தங்கச்சி கேட்கணும். வேப்பையில கையில எடுத்தால் காளியம்மா எடுத்துக்கொண்டு உச்சில இருந்தே பாட்டா பாடி கீழே இறக்குறா. சரி என்ன செய்தா, உச்சில இருந்து முத்துக்களை இறக்கி கொண்டு வாரா. ஆமா அண்ணா இந்த முத்துக்கள் இறங்குவதற்கு சரி காயேழு பழமேழு 14 நாட்கள். 14 நாட்கள். முத்து காயாக உடம்புல 7 நாளைக்கு இருக்கும். பலமாக 7 நாட்கள் உடம்புல இருக்கும். 14 நாட்கள் கழிஞ்ச பிறகு ஈசனுக்கு நெத்தி கட்டி இறங்கும். ஆமா நெத்தியில உள்ள முத்துக்களை இறங்கும். சரி, அப்புறம் எண்ணெய் தண்ணி 3. ஆமா எண்ணெய் தண்ணி 3, இலை தண்ணி 3, இலை தண்ணி 3, பால் தண்ணி 3, பால் தண்ணி 3, மோர் தண்ணி 3, மோர் தண்ணி 3, வேப்ப இலை தண்ணி 3, வேப்ப இலை தண்ணி 3, அருகம்பில்லு தண்ணி 3, சரி துளசி இலை தண்ணி 3, ஆமா வில்வ இலை தண்ணி 3, சரி மஞ்சள் தண்ணி 3, ஆமா இப்படி தண்ணியில 21 வகை தண்ணி விடணும். சரி ஏ அப்பா, 21 வகை தண்ணிக்கு எங்கம்மா போவா? அம்மா என்ன யாருக்கு அம்மா கண்டாலும் இந்த கலைஞர்களுக்கு மட்டும் அம்மா கட்டு வந்துடாதம்மா. எதற்காகம்மா? எங்களுக்கு நாங்க அப்படியெல்லாம் போற இடத்துல தண்ணி ஊத்த முடியாது. சரி, இந்த அம்மாவுக்கு வெண்ணி தேவைப்படுது. ஆமா இந்த அம்மாவுக்கு 2 நேரம் பச்சை தண்ணி தேவைப்படுது. சரி, அந்த அம்மாவுக்கு தண்ணி தேவைப்படுது. ஆமா இந்த அம்மாவுக்கு வெண்ணி தேவைப்படுது. சரி, நாங்க போற ஊர்ல என்ன பண்ண முடியும்? எங்கம்மா போக முடியும்? அதனால யாருக்குமே முத்துக்களை போட்டுறாத தாயே. சரி, முத்துக்களை இறக்கினால் காளியம்மா. ஆமா இறக்கி அண்ணா நான் பாருங்க, இதான் அத்தான் ஈசன் மேல நான் போட்ட முத்துக்கள். அண்ணா ஏ அப்பா இவ்வளவு நிறைய உனக்கு முத்து தந்திருக்கா? இதுதான் அத்தான் ஈசன் கொடுத்த முத்து. இதுதான் அத்தான் தந்த முத்துக்களா என்று அண்ணனாகிய கண்ணனுடைய கையிலே கொடுத்தால் காளியம்மா. சரி, இது அண்ணனா மாய கண்ணன் அல்லவா? உலகத்தை எல்லாம் ஓரடி அகலந்த மாயனியம் பெருமாள் அல்லவா? சரி, நினைத்தார் நாராயணமூர்த்தி. என்னம்மா நினைக்கிறார்? கைலாச ஈசன் எக்கதி யாரால் பூலோக மக்கள் எக்கதி ஆவார்கள் அம்மா. தங்கை காளியம்மாளுக்கு ஏழை எளியது எதுவுமே தெரியாது. ஆமா நல்லவே கெட்டவே ஏழை பணக்காரன் தெரியாது. சரி, சராசரியாக மக்கள் மேல முத்துக்களை போட்டுருவான். ஆமா அள்ளி தட்டிடுவா. சிறியவர் முதல் பெரியவர் வரை அள்ளி போட்டுருவா காளியம்மா. சரி, அதனால அவ கையில இப்படியே முத்துக்களை கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாதம்மா, கொடுக்க கூடாது என்று பூமியை தாலியாக்கி அக்கினி பகவானை எரிய சொல்லி அண்டா காய்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா முத்துக்களை வாங்கி பார்க்கக்கூடிய பாவனையில் சரி அண்டாவிலே தட்டினார் பெருமாள். என்ன மக்காச்சோள பொறிஞ்ச மாதிரி புரியுது. சரி, முத்து அப்படி பறக்கு. ஆமா, அப்படியே வறுத்து தட்டி விட்டார் பெருமாள். சரி, முத்துக்களை வர்க்கோட்ல போட்டு வறுத்து தட்டியாச்சு. ஆமா, அப்பதான் காளியம்மா சொல்ற, அண்ணா கோபாலகிருஷ்ணா, ஏ கண்ணா கண்ணா என் பிழை கெடுத்த எண்ணா எங்கள் அண்ணா
முத்துக்களை வறுத்து தட்டிட்டீங்களே. ஆமா வறுத்த மட்டும் முளைக்காதம்மா. வறுத்த மட்டும் முளைக்காது நான் பூலோகம் போக மாட்டேன். ஆமா போக மாட்டேன் நான் போக மாட்டேன். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் தங்கச்சி காளியம்மா என்னன்னா வறுத்த மட்டும் முளைக்க நீ பூலோகத்துக்கு போன. அது எப்படி என்ன வறுத்த மட்டும் முளைக்கும்? வறுத்த முத்து எந்த முத்துமே முளைக்காது. சரி பெரியம்மா வறுத்த முத்து முளைக்குமா? வறுத்த முத்து முளைக்காது அவங்க சொல்லிட்டு போயாச்சு. அண்ணாச்சி வறுத்த முத்து முளைக்குமா? சகோதரர்களே வறுத்த முத்து ஏதாவது முளைக்குமா? முளைக்காதம்மா முளைக்காது. வெளில பார்த்தா தான் அக்கா சொல்றத கவனிப்பாங்க. சரி அவங்க எண்ணம் புறா இப்ப வேற. ஆமா செல்லுல இருக்கு. எங்க ஆட்கள் எல்லாரும் சாப்பிட்டு 1-2 ஆட்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆமா நம்ம வெளில பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்ச நேரம் நிப்போன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வறுத்த முத்து எந்த முத்துமே முளைக்காது. முளைக்காதம்மா முளைக்காது. ஒரே ஒரு முத்து மட்டும் தான் முளைக்கும். என்ன முத்து? என்ன முத்துமா? எங்க ஒரு சொல்லு முத்து. ஆனா நம்ம அக்கா சொல்லியாச்சு பனங்கொட்டை மட்டும் தான் வறுத்த முத்து முளைக்கும். ஆமா பூலோக மக்களுக்காக சரி சான்றோர்கள மக்களுக்காக மக்களுக்காக நமக்காக பத்திரகாளி பனைய வகுத்தார். சரி என் மக்கள் சான்றோர்களே என்ன நீங்கள் எவரிடத்திலே கையேந்து நிற்க கூடாது மக்கா. ஆமா நல்ல அமுதம் இறக்கி சாப்பிடுங்க மக்களே. சரி நல்ல பதிநீர் இறக்கி சாப்பிடுங்க. ஆமா பசிய தீருங்க. சரி என்று பத்திரகாளி பனைய வகுத்தார். ஆமா அதனாலதான் பனங்கொட்டை மட்டும் வறுத்த முத்து என்று முளைக்கிறது. சரி வேற வறுத்த முத்து எதுவுமே முளைக்காது. முளைக்காதம்மா முளைக்காது. அதுதான் கிருஷ்ணன் சொன்னார். என்னம்மா சொல்லுகிறார்? வகுத்தவனும் வறுத்தவரும் பெரியவரே ஆனார் என்றால் அவர்களே வானாரண்டால் வறுத்த முத்தும் முளைக்கும் அம்மா நீ போ. முத்துக்களை வகுத்ததோ சிவபெருமா. சரி முத்துக்களை வறுத்ததோ அவருடைய அண்ணனாகிய கண்ணனா மாயக்கண்ணன். இவங்க 2 பேரும் பெரியவரே ஆனார் என்றால் சரி வறுத்த முத்து முளைக்க நீ போன. ஆமா இப்ப பனங்கொட்டை மட்டும் தான் வறுத்த முத்து முளைக்குது. ஆமா அது மட்டும் தான் முளைக்கும். என்ன அடுப்புகளை போட்டு சுட்டு பனம்பழத்தை சாப்பிட்டு கொண்டு முளைக்க போடுதோம். சரி அது தை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்ன கிழங்கு பிடிங்கிருவோம். ஆமா அதையும் கிழங்கு எடுக்கலன்னா அது பீலி விழுந்து பெருமனையாகி நமக்கு பதினி கொடுக்கும். சரி என்னது கொடுக்கும்? பதினி கொடுக்கும். ஆமா அப்போ அத்தனை ஒரு நன்மைகள் இருக்கிறது. சரி அது காளி கொடுத்த வரம். ஆமா பத்திரகாளி கொடுத்த வரும். சரி வறுத்த முத்து முளைக்கும் பனங்கொட்டை கொடுத்தாச்சு. சரி நான் பூலோகம் போறேன்னா ஆமா நான் தனியாக பூலோகத்திற்கு செல்ல மாட்டேன். வேற யாரோடமா நீ பூலோகம் செல்வாய்? தனியா போகலாம். போய் யார் அனுப்புவோம்? எனக்கு எங்க அத்தா வேணும். இல்ல எங்க வீட்டுல 4 நாய் எடுக்க தரட்டுமா? நாங்க நாயை தர மாட்டோமா? அதான் கேட்டேன். சரி அதாவது அத்தானே ஈஸ்வரா என்ன ஐயா எந்த அன்னைக்கு அங்கே துணையாக ஈஸ்வரனே வரவே படிநீர் வந்து அத்தானே ஈஸ்வரா என்ன பூலோகம் போவேறியானால் போக வேண்டுமே ஆனால் பெண்ணு நான் தனியாக பூலோகத்திற்கு செல்ல முடியுமா? ஆமா முடியாதம்மா முடியாது. எனக்கு துணையாக அத்தான் ஈஸ்வரனார் என்னோடு பூலோகத்திற்கு வர வேண்டும் என்று கேட்கிறார். ஆமா அத்தான் ஈஸ்வரன் எனக்கு கூட துணையாக வர வேண்டும். அக்கா மாப்பிளைய கூப்பிடுதா? ஆமா அன்னைக்கு கைலாசத்துல பங்கு கேட்டா எனக்கு அத்தான வங்கி கேட்க அப்படியே கேப்பா. சரி பார்த்தார் பகவான் சொன்னார் காளியம்மா என்னம்மா பகவான் இல்லாத கைலாசம் பாவடைஞ்சு போயிடும். இறைவன் இல்லாத கைலாசம் இருளடைந்து போய்விடும். அரணார் இல்லாத கைலாசம் அருள் இல்லாமல் போயிடும். சரி கைலாசத்துல பகவானும் பார்வதி இருந்தாத்தான் ஆமா பூலோக மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். சரி அதனால என்ன பார்வதி பகவானும் கைலாசத்துல இருந்தே ஆகணும். சரி உனக்கு ஒரு பிள்ளைய தரட்டுமா? குழந்தைய தரட்டுமா? எனக்கு புள்ள வேண்டாம் ஐயா. என்ன புள்ள 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 வேணும்? ஆமா புள்ள வேணும். அப்படியா? சரி புள்ள 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 சைக்கிள் மிதிச்சு வடக்க போகுது. இப்ப பைக் வந்திருக்கு. ஒரு இல்ல ஒரு என்ன வண்டி? எக்ஸல் எக்ஸல் எக்ஸல்ல போகுது புள்ள 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 புள்ளன்னு சொல்லி சரி. அத ஆஃப் பண்ணா ஸ்டார்ட் பண்ண தெரியாது. ஆமா அப்போ அந்த ஸ்கூட்டி அதுல நிப்பாட்டி விட்டுட்டு ஒரு வீட்ல போய் நூல் வாங்கி சரி. அதுல இருக்கிறது அப்படியே ஸ்டார்ட்ல நிக்கி அதுல ஒருத்தன் கேட்கான் டீ கடையில இருந்து ஏன் என்னப்பா அந்த வண்டியை போவாங்கன்னு வாங்கி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. ஓ அவனு ஒண்ணு சொல்லல. சரி அப்படியா இவன் பாடு இப்படிதான் சொல்லுவான் அப்படின்னு அவன் பாடு போறான். ஆமா அது மாதிரி என் காளியம்மா என்னம்மா அதாவது உனக்கு ஒரு குழந்தையை தருகிறேன் அம்மா. சரி என்று பகவான் கைலாசத்துல வைர பாறையில ஒரு வேள்வி செய்தார். ஆமா வைர பாறையில வேள்வி செய்யும் போது வேள்வி செய்து பகவான் வேள்விக்குள்ள இறங்கி வருகிறார். சரி ஈஸ்வருக்கு பின்னாலே ஒரு பாலகன் ஓடி வருகிறார். யாரம்மா வருகிறார்? வாடா வாடா வைரமணி, அம்மனுக்கு அவளே பொன்னாலே, அடையே தெய்வமாக ஒரு பிள்ளையே கவலையாரே, எடுத்தோர்க்கு மாலனே
காரணத்தினால் எனக்கு பேர் வண்டிக்கார வைரவன் என்று பெயர் கொடுத்தார் பகவான். ஈசனாகி என்னுடைய கலையில சரி வைர பாறையில நீ பிறந்திருக்கிற. ஆமா, நீ வைர பாறையில பிறந்ததுனால பிறந்த காரணத்தினாலே கால வைரவர் என்று சொல்வார்கள். சரி, வண்டிக்கார வைரவன். ஆமா, ஏன்னா மாட்டு வண்டியில மாறாரு, சாட்ட கையில இருக்கு. சரி, தலையில தலப்பா கட்டி இருக்காரு. ஆமா, அப்படியே ஜல் ஜல் வண்டியை வெடிச்சு வருகிறது. வைரவநாதன் வருகிறார். அப்போ காளியம்மா சொன்னா, மகனே வைரவா, ஏ வைரவா, எனக்கு முன்னாடி தெய்வமாக முதல் பிள்ளை காவல்காரராக எடுத்தோர்க்கு பாலனாக எந்த ஒரு குழந்தையாக எனக்கு காவல் தெய்வமாக சரி நீ என்னோடு பூலோகத்திற்கு வருவாயாக. அப்படியே வருவேன் அம்மா என்று காளியம்மா கேட்க சரி வைரவன் சொன்னா, தாயே காளியம்மா, என்னம்மா, உனக்கு துணையாக உனக்கு காவலாக நான் பூலோகத்திற்கு வருவேனானால்? ஆமா, பூலோகத்துக்கு வர வேண்டுமே. ஆனால் நான் கேட்ட வரவெல்லாம் எனக்கு தர வேண்டும். உனக்கு என்ன வரங்களப்பா வேண்டும்? எனக்கு ஆனப்பந்த ஒரு கையில் இரவாளி ஒரு கையில் இடுப்பு மாட்டி வேண்டும் அம்மா. செய்யாது வேண்டும் அம்மா. என்னம்மா, எனக்கு வீர வாழ் வேணும். ஆமா, பெரிய வாழ் வேணும் எனக்கு. என்ன வெட்டர் வேணுமா? ஏன் வாழ் வேணா குத்தாலம் போங்கம்மா. அப்படியா? அன்னைக்கு ஆலங்குளத்துல பார்த்தோம்லாமா. ஓ, வீர வாழ். ஓ, செலட்டி விளையாடுது. சரி, அதே வீரவாள் வேண்டும். அதே மீசரா வேணும். எனக்கு இடுப்பு மணி வேணும் என்று கேட்கிறார் வைரவநாதன். ஆமா, ஏன்னா அவர் ஏற்கனவே மணியோட வந்து பிறந்தவர்தான். மணியோடு பிறந்த தெய்வங்கள் 3 தெய்வங்கள். சரி, என்ன தெய்வமா சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். ஆமா, ஆனா சொன்னவங்களுக்கும் கண்டிப்பா பிரைஸ் உண்டு. மணியோடு பிறந்த தெய்வங்கள் யாரெல்லாம் நம்ம ஏரியா மக்களுக்கு தெரியலையே. மணியோடு பிறந்தவர் வண்டிக்கார வைரவனுக்கு வலது கால் முட்டைக்கு கீழே மணி. சரி, அடுத்தபடியாக ராமாயணத்திலே அச்சனையால் பெற்ற பிள்ளை அனுமந்தனுக்கு ஆமா வாழுல பெரிய மணி, பித்தாள மணி, பெரிய மணி, வாழுல தான் வாழ அனுமான் பேர் வாங்கினார். சரி, வாழுல மணி வாழ அனுமான். ஆமா, அதான் வாலுமணி கிணுன்னு படிப்பாங்க. சரி, அடுத்தபடியாக என்ன சபரிமலையிலே ஐயப்ப சுவாமிக்கு கண்டத்துல மணியோட பிறந்தார், கழுத்துல மணியோட பிறந்தார். அதற்காக தான் அவர் பேரு மணிகண்ட, மணிகண்ட பிரபு. சரி, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் உண்டு. ஆமா, அதனால தான் 3 தெய்வங்களும் மணியோடு பிறந்த தெய்வங்கள். சரி, எப்பா வைரவா, என்ன ஐயா, தாயே காளியம்மா, என்னம்மா, ஆனா எனக்கு சைவ படப்பு பிடிக்காது. சரி, எனக்கு மாமிச படப்பு தான் வேணும் என்று கேட்கிறான் வைரவநாதன். ஆமா, அப்போ காளியம்மா சொல்றா, மகனே வைரவா, ஏ வைரவா, எப்பா மாப்படப்பு எந்த மகனே வைரவனே மாமிச படப்பு எந்த ஏ மகனே வைரவா, ஏ வண்டிக்கார வைரவா, மாப்படப்பு எனக்கு காளியம்மனுக்கு கைலாசத்துல ஆமா வைரவநாதனுக்கும் காளியம்மாளுக்கும் வாக்குவாதம் நடந்துக்கிட்டு. சரி, பெரிய வாக்குவாதம் நடக்கு. வாக்குவாதம்னா 11:30 நடக்கு. ஆமா, 11 1 மணிக்கு தான் நடக்கும். தண்ணிய போட்டா தான் வீட்டு பக்கத்து வீட்டுல வாக்குவாதம் 11:30 இருந்து 1 மணி வரை நடக்கும். ஒரு பாட்டுல உள்ள போனாதான் பேச்சு வெளியில வரும், இல்லையா வராது. ஆமா, பாத்தீங்கன்னா தலை இப்படி தொங்கிட்டு இருக்கோம். தொங்கிறோம். அந்த ஒரு பாட்டுல அடிச்சாச்சுன்னா 1 நிமிஷம் டெம்பர் ஆகிரும். சரி, 442 நரம்பு தென்னி நிக்கும். ஆமா, அதனால என்ன மாப்படப்பு துள்ளு மாவு மாவிளக்கு எடுப்பது அம்பாள் காளி அம்பாளுக்கு. சரி, அம்பாளுக்கு மாப்படப்பு. ஆமா, உனக்கு வைரவனுக்கு மாமிச படப்பு. ஆமா, உனக்கு ஒரு செங்கடா குட்டியை வெட்டி உனக்கு ஒரு படப்பு, ஒரு செங்கடாய் வெட்டி ஒரு பானை சமையல் வச்சு மண் பானையில சமையல் வச்சு வைரவனுக்கு ஒரு படப்பு போடுவாங்க. ஆமா, அது வைரவனுக்கு மாமிச படப்பு. சரி, பூப்படப்பு எனக்கு காளியம்மன் மாரியம்மன் உபடாதி அம்மனுக்கு பூப்படப்பு. ஆமா, அரளிப்பூ எனக்கு, செவ்வரளி மாலை அம்மனுக்கு. ஆமா, பலிபடப்பு என்று சொன்னால் சரி சாம கொடையில ஒரு செங்கடாய் வெட்டுவாங்க. ஆமா, வெட்டுவாங்க. சாம கடாயில ஒரு குட்டியை வெட்டுவாங்க. சாம கொடைக்கு ஒரு குட்டி செங்குட்டி வெட்டுறாங்கல்ல. கேரளா குட்டிமா? கேரளா குட்டியா? ஏ ஆட்டுக்குட்டி செங்குட்டி. நான் கேரளா குட்டியா? இல்ல 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 தமிழ். மகனே வைரவா, என்ன ஐயா, எனக்கு முதல் பூஜையப்பா, உனக்கு 2வது பூஜையப்பா. அத்தனைக்கு சம்மதித்தான் அழகு பிள்ளை வைரவநாதன். சரி, என்ன செய்தான் காளியம்மா? என்ன கேட்டவரெல்லாம் எனக்கு தந்தாச்சு, மாமிச படப்பு தரேன்னு சொல்லிட்டேன். ஆமா, எனக்கு வாகனமா ஒரு நாயை தாரேன். நாய் மேல ஏறி நான் பூலோகத்துக்கு வரேன், வண்டியும் வண்டியிலையும் வருவேன். ஆமா, எழுதிட்ட போதிலும் சரி தாயே காளியம்மா, என்ன மகனே வைரவா, ஏ வைரவா, நான் வடக்கு முகமாக மறந்திருந்தால் எனக்கு நீ காவலாக தெற்கு முகமாக வர வேண்டும். சரி, நான் எந்த இடத்துல கிழக்கு முகமாக இருக்கிறேனோ எனக்கு நீ மேற்கு முகமாக இருக்க வேண்டும். தாயே காளியம்மா, நான் இருக்கிறேன். சரி, ஆனா என் முகத்தை பார்த்து நீ பேசக்கூடாது. எதற்காகமோ முகத்தை பார்த்து பேசக்கூடாது. எனக்கு வைரவனுக்கு டிரெஸ் கிடையாது.
கிடையாது. சரி. நான் சின்ன பையன், எனக்கு இடுப்புல Dress கிடையாது. ஆமா. நான் தலையில தலப்பா தான் கட்டி இருப்பேன். சரி. அதனால என் முகத்தை பார்த்து நீ பேசக்கூடாது. நீ குனிந்து கொண்டுதான் பேச வேண்டும். நீ கவிழ்த்து கொண்டுதான் என்கிட்ட பேசணும். ஆமா. அத்தனைக்கு சம்மதித்தாள் அம்மை காளியம்மா. சரி. அதனால தான் அம்பாளுக்கு எதிராக வைரவநாதன் அவளுக்கு காவல் புரிகிறான். ஆமா. சரி மகனே வைரவா, என்னம்மா இனிமே நம்ம பூலோகத்திற்கு செல்லலாமா? தாராளமாக சொல்லலாம் என்று வண்டிக்கார வைரவநாதனை காவல் தெய்வமாக அழைத்துக் கொண்டு வைரவனும் மன்னடகே மாநகரத்தை விட்டு சரி புட்டாவரே காட்டு இருக்கட்டும். ஆமா, புட்டாவர காட்டு வருகிறார். புட்டாவர காட்டுக்கு வருகிறார். சரி. காளியம்மா பூலோகத்திற்கு முதலாக வந்து இருந்த இடம் இது. ஆமா, புட்டாபுர காடு. புட்டபரத்தி. சரி. அதான் புட்டபரத்தி காளின்னு சொல்லுவாங்க. ஆமா, புட்டாபுர காடுன்னு சொன்னாங்க. சரி. அதுல நாடு உருவாகி புட்டபரத்தி. ஆமா, புட்டாபுர காளியாக ஓல கோட்டை போட்டு சரி உற்ற பத்திரகாளி அம்மா வைரவனை காவல் தெய்வமாக கோட்டைக்கு முன்னாலே காவல் வைத்துக் கொண்டு அம்மை புட்டாபுர காளி புட்டபரத்தியாக இருக்கின்றார். சரி, அழகாக அவன் இருக்கின்றார். காளி அம்மா பூலோகத்துல புட்டபரத்தில வந்து சாய்பாபா இருந்தாரே. ஆமா, அந்த நாடுதான் புட்டபரத்தி. சரி, அங்க வந்து புட்டாபுர காளியாக இருக்கிறார். ஆமா, அதை போல முத்தாரம்மன் பூலோகத்திலே முதலாக வந்து இருந்த இடம் எது? அதுதாமா குலசேகரப்பட்டினம். ஓ, குலசேகரப்பட்டினத்துல ஞானமூர்த்தி ஈசனோடு காட்சி அளிக்கிறார். ஆமா, அதான் ஞானமூர்த்தி ஈசனோடு காட்சி அளிக்கிறார். அக்கா மாப்பிள்ளை கூப்பிட்டு அவர் சொன்னார், நீ எப்ப என்னை நினைக்கிறாயோ அப்போ பக்கத்துல வருவேன். ஆமா, எப்போது ஞானத்தால் என்னை நினைக்கிறாயோ அப்போதே உன் அருகிலே நான் வருவேன். எப்போதும் பக்கத்துல இருக்க முடியாது. ஆமா, சந்தேகம் வந்துடும். ஆமா, சந்தேகம் வந்துடும், சண்டை வந்துடும். மகளிர்ல போய் தான் நிக்கணும். மகளிர்ல போய் கை கட்டி நிக்கணும். குடும்ப வீதிக்கு வந்துடும் பிறகு. ஆமா, அப்புறம் தண்ணிய குடிச்சு பேச வேண்டியதான். நாக்கு வரண்டா தண்ணியை தானே குடிக்க முடியும், வெண்ணியா குடிக்க முடியும். அதனால பேச்சுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. சரி, படிக்க தண்ணியை குடிச்சு தந்த நாக்கெல்லாம் வரண்டு தர போகுது. ஆமா, அதனால என்ன பார்த்தார் ஆண்டவராகி சிவபெருமான். சரி, புட்டபரத்தி காளியாக இங்க விளப்படி இருக்கிறார். இருக்கும்போது தாரம்மா பூலோகத்துல குலசேகரப்பட்டினத்தில் வந்து படுத்திருக்கிறார். சரி, இசக்கியம்மன் பூலோகத்திலே ஆமா நாகர்கோயில் போற ரூட்ல இருக்குது காவல் கிணறு. ஆமா, என்ன இருக்கு? காவல் கிணறு. காவல் கிணத்துல வந்து அந்த இசக்கியம்மன் அங்க இருக்கின்றார். சரி, காவல் கிணத்துல இசக்கியம்மா இருக்கா. ஆமா, இசக்கியம்மன் யாரு? போன 20 ரூபாய் கொடுத்தாலும் கயிறு கட்டி விடுவாரு. ஏன்னா நாகர்கோயில வில்லு பாடிட்டு வர்ற பாதையில முப்பந்திரத்துல சாமியை கும்பிட்டு காலையில 5 மணிக்கு சரி 5 மணிக்கு குளிச்சாச்சு. ஆமா, குளிச்சுட்டு தான் அந்த ஊர்ல இருந்து கிளம்பணும். சரி, குளிச்சு வர்ற பாதையில சாமியை கும்பிட்டு ஆமா இசக்கியம்மனை கும்பிட்டு வந்தோம். சரி, அடுத்தபடியாக சுடலை ஆண்டவன் பூலகத்திலே முதலாக வந்து இருந்த இடம் இது. என்னம்மா? திருநெல்வேலி மாவட்டத்திலே சரி சீவலப்பேரியில வந்து சன்னியாசிக்குவனார் விலையில சீவலப்பேரி சுடலையாக இருக்கிறார். சரி, எங்க இருக்காரு? சீவலப்பேரியில வந்து இருக்கிறார். அதுபோல ஐயப்பசாமி பூலோகத்திலே சரி கேரளா மாநிலத்திலே ஆமா அதாவது சபரிமலையில வந்து அந்த சபரிமலை ஆண்டவனாக ஆமா ஐயப்பனாக காட்சி அளிக்கிறார். சரி, ஒவ்வொரு தெய்வங்களும் பூலோகத்திலும் முதல்ல வந்து இருந்த இடத்துக்கு ஆதாரம் இருக்கு. ஆமா, இது எந்த வெளிசிய புலவர்களும் சொல்ல மாட்டாங்க, தெரியாது. நமக்கு ஆதாரத்தோட தான் ஒரு கதையை பாடுவோம், ஆதாரம் இல்லாம கதையை பாட மாட்டோம். எந்த கதை சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கணும், ஆதாரம் இருக்கணும், மக்களுக்கு புரியணும். சரி, அதுதான் வில்லு பாட்டு. ஆமா, சும்மா கதையா படிச்ச மக்களுக்கு தெரிய வேண்டாமா? சரி, காளியம்மா கோயில்ல காளியம்மா கதை படிச்சு எப்படி வந்தா எப்படி பூலோக மக்களை காக்கான்னு தெரியணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா தெரியணுமா? புட்டாபுரத்திலே வந்து புட்டபரத்தி காளியாக கொலுவிட்டு இருக்கிறார். சரி, வைரவனை கோட்டைக்கு முன்னாலே காவல் வைத்துக் கொண்டு காளியம்மா கோல கோட்டையில அப்படி அமர்ந்திருக்க இருக்கும்போது இதற்கு மேலாக நம்ம சான்றோர் பரவி சரி காளியம்மனுடைய கதைகளை ஆமா சான்றோர் பரவி நாடார் பரவிய பாட இருக்கிறோம். சிறப்பு. கைலாசத்துல தேவர் சபை கூடியது. சரி, 30 கோடி தேவர்கள், 48,000 ரிஷி தபோதனர்கள். அவங்க இப்படி இருக்கட்டும். சரி, பூலோகத்துல இருந்து இப்படி இருக்க ஆமா கைலாசத்துல தேவர் சபை கூடியது. சரி, நான்முகன் ஆமா ருத்ரன் பிரம்மா விஷ்ணு அகஸ்தியர் புலஸ்தியர்
சந்திரன் சந்திரன் சரஸ்வதி எந்த சந்திரமா எந்த சந்திரன் நம்ம குடிச்சந்திரன் ஏ சந்திரன் என்றால் நிலவு ஆமா முழு நிலவு கோடான கோடி மக்கள் கைலாசத்தில் கொலுவிட்டு இருக்கிறார்கள் சரி எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அம்மா இமயவராகிய பார்வதி கேட்டாள் பகவானே என்னம்மா பூலோகத்துல சரி எல்லா சமுதாய மக்களையும் பிரிவு செய்து விட்டோம் ஆமா அனைத்து சமுதாய மக்களையும் பிரிவு செய்து விட்டோம் 18 வகை ஜாதி ஆமா இதுல 18 வகை ஜாதியில 17 வகை ஜாதியே நம்ம பிரிவு செய்தாச்சு சரி இந்த ஒரு சமுதாயம் ஒரு ஜாதி பிறக்க வேண்டும் ஆமா ஒரே ஒரு சமுதாயம் பிறக்க வேண்டும் அதுதான் சான்றோர்களாகிய நாடார்கள் சரி யாரு நம்ம நாடார்கள் நாம ஆமா நாம இந்த பூலோகத்துல பிறக்கல சரி அப்போ பார்வதி சொல்றா நாதா என்னம்மா இந்த சான்றோர்களை பூலோகத்துல பிரிவு செய்ய வேண்டும் அதற்கு நான் என்னம்மா செய்ய வேண்டும் நீங்கள் போய் சான்றோர்களை பிரிவு செய்தால் என்ன என்னால முடியாதம்மா முடியாது பார்வதி என்ன அதாவது சான்றோர்களை பிரிவு செய்ய என்னால முடியாதம்மா அது சாதாரண காரியம் இல்லம்மா நீ போறியா பார்வதி நான் போல நாதா நான் எப்படி நாதா போக முடியும் நான் கைலாசத்துல இருந்து ஆகணும் சரி அம்மா சரஸ்வதி நீ போறியா சரஸ்வதிக்கு படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு ஏமா போக முடியாது என்ன நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குமா உனக்கு படிப்பு எக்கச்சக்கமான படிப்பு ஆமா அதாவது விடிய விடிய படிப்பு விடிஞ்ச இடத்துலயும் படிப்பு சரி நாங்கெல்லாம் 4 மணி நேரம் படிப்பு நாங்கெல்லாம் வில்ல முடிச்சுட்டு தூங்குவோம் ஆமா ஒவ்வொரு கதையா இருந்து எங்க தலைக்கு மாட்டுகள் வந்து படிப்பா சரி வில்லுக்கு வந்தாதான் அமைதியா இருப்பாங்க முதல்ல பார்வதி அம்மா கதை படிப்பா ஆமா அதை முடிச்ச உடனே தலையை தூக்கி பாப்பேன் இனிமே அடுத்த கதை என்ன கதை படிக்க போறான்னு கேட்டா ஆமா முத்தாரம்ம கதை ஆரம்பிப்பா சரி அவளுக்கு விடிய விடிய சரஸ்வதிக்கு படிக்க வேண்டிய வேலை நீங்க அந்த கதை படிப்பா ஆமா நான் எந்திரிச்சு வரும்போது சிலப்பதிகாரம் படிப்பா ஓஹோ மணிமேகலை ஓஹோ அடுத்து குண்டலகேசி அடுத்து வளையாபதி அன்னைக்கு கோவலம் கண்டகிய படிக்க அதான் தீ வைத்தவள் அதாம்மா சிலப்பதிகாரம் அதான் சிலப்பதிகாரமா ஆமா இப்படி எல்லாம் படிப்பு சரஸ்வதிக்கு எக்கச்சக்கமான படிப்பு என்ன மாதிரி சரி படிச்சுக்கிட்டே இருப்பா அவ்வளவு படிச்சு முடிச்சிட்டு கேக்கேன் சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருன்னு கேக்கேன் சொல்ல தெரியல அது யாருன்னு கேட்கணும் அடுத்த கதையை நான் படிக்க வேண்டியது சரி அதனால அதை சொல்ல எங்களுக்கு டைம் கிடையாது ஆமா அதனால நான் ஒவ்வொரு கதையா படிப்பேன் நான் சொல்லி கொடுத்திருக்கேன் அது இளங்கோவடிகள் ஓ இளங்கோவடிகள் ஆமா அப்படியா சரி அப்போ பார்த்தார் பகவான் சொல்லுகிறார் என்னம்மா சொல்லுகிறார் அப்பா தெய்வேந்திரா நீ போறியா என்ன தெய்வேந்திரனுக்கு நேரம் இல்லம்மா என்னாச்சுமா என்ன வெள்ளையானல ஏறி 7 லோகத்தையும் சுத்த வேண்டி இருக்கு சான்றோர்களை பிரிவு செய்ய என்னால முடியாது ஆமா முடியாதம்மா முடியாது அப்போ பார்வதி சொல்ற அண்ணா என்ன சான்றோர்களை பிரிவு செய்ய வேண்டுமானால் இங்க அண்ணாச்சி நாராயண மூர்த்தி வந்தால் தான் முடியும் பண்டார மூர்த்தி வந்தால் தான் முடியும் எந்த பண்டாரம் நம்ம சொரண்ட பண்டாரம் ஒரு டீ கூட வைங்க போற மாட்டாங்க பூஜ்யத்துக்கு நடந்ததான் மிச்சம் ஆமா அதனால ஒண்ணும் பச்சா என்ன இந்த தெருவே போய் அந்த தெருவே ஏன் நீங்க அரங்கேட்டி ஊட்டி எல்லாமா நாங்க அரங்கேத்தி விட்டோமா ஆமா அதாவது நீங்க இல்லமா சும்மா சொன்னோம் அதாவது நாராயணமூர்த்தி சொல்லுகிறார் என்னம்மா சொல்லுகிறார் அதாவது தங்கச்சி என்ன கண்ணனோ கருட வாகனத்தில் ஏறி கைலாசம் வந்துட்டார் பார்வதி குரல் கேட்டு சரி பார்வதி என்னை அழைத்த காரணம் என்ன எதற்காக பார்வதி அண்ணனை அழைக்கின்றார் அண்ணா என்ன பூலோகத்துல எல்லா சமுதாய மக்களையும் பிரிவு செய்தாச்சு ஆமா அனைத்து சமுதாய மக்களையும் பிறவி செய்து விட்டோம் இன்னும் சான்றோர்களாகிய நாடார்கள் பிறக்கவில்லை அண்ணா அதற்கு என்னம்மா செய்ய வேண்டும் அவங்க கைலாசத்துல அதுக்குரிய ஆளுக்கு யாரும் இல்லையாமா பகவான் இல்லையாப்பா என் மாப்பிள்ளையால முடியாதுன்னு சொல்லிட்டார் சிவபெருமான் எனக்கு படியளக்க மட்டும்தான் தெரியுங்கிறார் ஆமா பூலோக மக்களுக்கு பட்டினியே இல்லாம படியளக்க மட்டும்தான் தெரியும் பார்வதி கிட்ட கேட்டா அவ என்னால முடியாதுங்கிறா அவ என்னால முடியவே முடியாது முடியாதுன்னுட்டு முடியல இப்ப சரஸ்வதி எனக்கு படிக்க வேண்டிய இருக்குன்னு சொல்லிட்டா சரி தெய்வேந்திரன் நான் 7 உலகத்தை சுத்தி வர வேண்டிய இருக்குங்கிறான் சரி அண்ணா நீங்க போனாத்தான் சான்றோர்களை பிரிவு செய்ய முடியும் ஆமா கண்ணன் போனால்தான் முடியும் அம்மா தங்கச்சி பார்வதி என்ன சான்றோர்களை பிரிவு செய்யணும்னு சொல்றியம்மா சரி நான் யார் வயிற்று போய் எப்படி நான் பிரிவு செய்வேன் என்று பெருமாள் கேட்கிறார் ஆமா கேட்கும் போது அண்ணா என்ன கைலாசத்துல உள்ள தேவலோக மாதர்கள் ஆமா சப்தகன்னிமார்கள் 7 பேர் இருக்கிறார்கள் ஆமா 7 சப்தகன்னிமார்கள் இருக்கிறார்கள் பகவானுக்கு பூவெடுத்து பூஜை செய்யக்கூடிய கன்னியர்கள் ஆமா அந்த கன்னியர்கள் வயிற்றுல தான் நீங்க சான்றோர்களை பிரிவு செய்ய வேண்டும் அண்ணா சரி தங்கச்சி என்ன சான்றோர்களை பிரிவு செய்ய வேண்டுமானால் வேண்டுமையானால் அந்த சப்தகன்னிமார்கள் வயிற்றுல தான் பிரிவு செய்யணுங்கிற ஆமா என் பெருமாள் பார்த்தார் என்ன தங்கச்சி என்ன அதாவது நான் இந்த வடிவத்தோடு சென்றால் சரி சப்தகன்னிமார்கள் என்னை அடையாளம் தெரிந்து கொள்வார்கள் ஆமா தெரிந்து கொள்வார் புரிந்து கொள்வார்கள் வந்திருக்கிறது நாராயணமூர்த்தின்னு பேச மாட்டார் பண்டார மூர்த்தின்னு நம்ம கிட்ட பேச மாட்டார் நான் வேடத்தை மாத்தி செல்ல வேண்டும் ஆமா என்ன வேடத்தில் அம்மா செல்ல வேண்டும் என்ற நாராயணமூர்த்தி என்ன வடிவத்தோடு வர்றாரு பாருங்க என்ன வடிவத்தோடம்மா அவர் நான் ஒரு பத்தம் சென்று கிளம்ப
கண்ணனாகி நாராயணமூர்த்தி சரி 400 பத்தம் சென்ற நரைத்ததுரை கிழவரை போல் 90 பத்தம் சென்ற துவண்டதுரை கிழவரை போல் சரி கக்கத்துல ஓலப்பாயும் கையத்திலே திருவோடும் இறந்து தின்னும் ஆண்டி போல ஏற்ற பண்டார போத்தி போல நமக்கு வாங்கின டீ எங்கம்மா போச்சு வர சூடு பண்ண போயிருக்கு எங்க போயிட்டு சூடு பண்ண கிளாஸும் இல்ல சூடு பண்ண வேண்டிய இருக்கும் அப்படியா தள்ளாடி நடை நடந்து நாராயணமூர்த்தி காணவனத்திலே வந்து கொண்டிருக்கிறார் வராரு காணவனத்துக்கே வருகிறார் 7 சப்தகன்னிமார்கள் நாகச்சோனைக்கு குளிக்க போய்கிட்டு இருக்காங்க ஆமா நாகச்சோனைக்கு நீராட செல்கிறார்கள் கல்யாணம் முடியாத பெண்கள் சரி அதனால கன்னி பெண்கள் ஆமா கன்னி பெண்கள் சொல்ல முடியாது கல்யாணம் முடியாத பெண்கள் ஆடவர் கண்ணிலே முழிக்காத பெண்கள் வாலிப பெண்கள் தான் கன்னி பெண்ணுன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க சரி பெரிய அதாவது ஆளு பருவமாகாத பிள்ளைகளை தான் கன்னி பெண்கள் சொல்லுவாங்க ஆமா இது பெரிய வாலிப பிள்ளைகள் சொல்லுங்களேன் கல்யாணம் முடியாத பெண்கள் ஆமா 7 சப்தகன்னிமார்கள் நாகச்சோனைக்கு குளிக்க போய்கிட்டு இருக்காங்க சரி ஒரு பெண்ணு சேர்ந்தாலே போதும் ஆமா இது 7 பேர்னா சொல்லவா வேணும் ஊரு கதை உலக கதைலாம் அங்கதான் நடக்கும் உலக கதை பூரா அத்தனை அங்கதான் நடக்கும் சரி யார் வீட்டுல யாரு எப்படி ஆமா யார் வீட்டுக்கு யாரு போறா ஆமா யார் வீட்டுக்கு வெளியில இருந்து யாரு வாரா என்ன நடக்கு சரி ஏது நடக்கு எப்படி நடக்கு அப்படிங்கிறது தெரியும் ஆமா ஆகையினால சரி அப்போ பார்த்தார் நாராயணமூர்த்தி என்னமா செய்கிறார் அதான் ஆண்கள்கிட்ட கேட்டா டீ கடையில கேட்டுக்கலாம் சரி பெண்கள்கிட்ட கேட்டா எங்க கிடைக்கும் பீடி சுத்துற இடத்துல அந்த வார்த்தை கிடைக்கும் ஆமா ஆமா 4 பேர் போய் சேர்ந்து பீடி சுத்துறாங்க இடத்துலதான் கண்டிப்பா கிடைக்கும் தண்ணி எடுக்கிற இடத்துலதான் கிடைக்கும் அப்ப தண்ணி கிணத்துல எடுத்தாங்க கிடைச்சது இப்ப தண்ணி யாருதான் இருக்கா இப்ப சுவிட்ச போட்டா தண்ணி வருதுயா தண்ணி வீட்டுல இருக்க லல்லில கூட பிடிக்க மாட்டா அதான் பிடிச்சு கொண்டு கொடுக்கணும் அதுக்குதானே உங்களை வளர்த்து வச்சிருக்கு ஆமா ஆமா அதுக்கு தானே சொல்லி என்ன வளர்க்கா நான் தான் அவளை வளர்க்கேன் காலம் மாறி போச்சுப்பா சரி நாராயணமூர்த்தி சொல்லுகிறார் என்னம்மா சொல்லுகிறார் எம்மாய பெண்களே சப்தகன்னிமார்களே 7 பெண்களே சப்தகன்னிமார்களே 1 2 3 4 5 6 7 ஆமா இவதான் சப்தகன்னிமார்கள் சரி பெண்களை எங்கம்மா போறீங்க என்ன தாத்தா நாங்க நாகச்சோனைக்கு நீராட போறோம் தாத்தா ஒரு தாத்தா எம்மாய பெண்கள் எங்க போறேன்னு சொல்றாரு தாத்தாவுக்கு குசும பாத்தியா ஆமா நம்ம நின்றுவோம் 20 நம்பினாலும் 60 நம்ப முடியாதுமா நம்பவே முடியாதுமா 20 வச்சு 60 காரியத்தை சாதிக்கும் இப்ப சாதிச்சுக்கிட்டு இருக்கு 60 வச்சு 20 காரியத்தை சாதிக்காது ஆமா 20 வச்சு 60 ஈஸியா சாதிச்சிடும் சரி அப்போ நாராயணமூர்த்தி சொல்ல வில்லடிக்க ஏகப்பட்ட ஆள் கிடக்கு ஆமா வில்லடிக்க போறியா அப்படிங்காங்க படிக்க வச்சு பிள்ளைகள் டாக்டர் ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் நல்ல தாசில்தார் ஆகட்டும் வில்லு இசை கலை என்பதெல்லாம் ஒரு காலத்துல கொஞ்சம் இவங்க வார வில்லுக்காரங்க வர்ற வரத்தை பார்க்கும் போது கொஞ்ச நாளையில வில்லு இசை கலை மங்கி அப்படியா ஆமா ஏன்னா அப்படி ஆயிரும் ஆமா வில்லு இசை கலை என்பது கலை மகளா நினைக்கவில்லை சரி கலை மகளா நினைக்கணும் அதான் கலை வளரும் ஆமா இது கலை மகளா நினைக்கக்கூடிய வில்லுகள் நிறைய இல்ல சரி ஆகையினால பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க ஆமா நல்லா படிச்சு பட்டம் வாங்க வேண்டும் நாங்க தான் படிக்கிறதுக்கு அறிவு இல்லாம நாங்க வில்ல பாடிக்கிட்டு இருக்கோம் சரி நல்ல பேர் புகழதா இல்லன்னு சொல்லல ஆமா இருந்தாலும் இதுக்கு சேஃப்டிங்கிறது எல்லா வில்லுலயும் கிடையாது ஆமா நாங்க படிச்சுட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கோம் ஆமா இருந்தாலும் நல்லா படிச்சு முடிச்சுக்கிடுங்க படிச்சு முடிச்சு ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வில்ல படிங்க ஆமா ஆமா அதான் பிரச்சனை இல்ல ஆமா நாராயணமூர்த்தி சொல்லுகிறேன் என்னம்மா சொல்லுங்க பெண்கள் எங்கம்மா போய்கிட்டு இருக்கிறீங்க சரி நாங்க குளிக்க போறோம் தாத்தா நாகச்சோனைக்கு நீராட போறோம் தாத்தா ஓ நாகச்சோனைக்கு போறீங்களா ஆமா ஓ நாகச்சோனைக்கு குளிக்க போறீங்க ஆமா தாத்தா அம்மா நீங்க போகும் அங்கிடத்திற்கு குளிக்க போறீங்க ஆமா தாத்தா அந்த இடத்துக்கு நான் வர்றேன்னு என்னையும் குளிக்க கூட்டு போகிறேன் தாத்தா நீங்க வரக்கூடாது ஐயா வரக்கூடாது பாம்பா
கிடக்கு. ஏ ஆடவர் கண்ணுல நாங்க முழிக்கவே மாட்டோம் தாத்தா. அதுவும் தவிர தாத்தா என்ன உங்களுக்கு தாடி எல்லாம் நரைச்சு தள்ளாடு வயதாச்சு. ஆமா. ஈசையெல்லாம் நரைச்சு வெடுவெடுத்த காலமாச்சு. சரி. தாத்தாவுக்கு என்ன ஆசை நரைக்கலையா? ஏ தாத்தாவுக்கு இன்னும் ஆசை அடங்கலையம்மா. தாலி கட்டி வைப்போ இன்னதா காலையில 6 to 7 சரி அப்படியே மாப்பிளை தூக்கி சமக்க வேண்டிய இருக்கு. அது நல்ல பொண்ணையும் தூக்கி சமக்க வேண்டிய இருக்கும். சரி அதனால என்ன அப்பா சத்தகனிமார்களே என்ன ஐயா அப்ப குளிக்க போற இடத்துக்கு என்ன கூட்டு போக மாட்டீங்களா? தாத்தா நீங்க வரக்கூடாது ஐயா வரக்கூடாது. தாத்தா நாங்க ஆம்பளைங்க கண்ணுல 7 பேருமே முழிக்க மாட்டோம். ஆமா நாங்க ஆடவரை கண்டோமானா சொல்லுங்கம்மா கன்னிமார்களே. என்ன ஐயா நாங்க ஆடவர்கள் முகத்துல முழிக்க மாட்டோம். ஆடவரை கண்டமானால் அதிக தூரம் ஒரே ஓட்டம் தான். நாங்க அந்த சின்ன பையனை கண்டாலே நாங்க ஓடிடுவோம். நீங்க ஓடிடுவியம்மா. என் தம்பி ஒருத்தன் நாயை கண்டா விரட்டிக்கிட்டே ஓடுவான். எதுக்காக? என் பக்கத்து வீட்டுக்கு எங்க சித்தப்பா பையன் தம்பி ஒருத்தன். சரி கவு யாரு பேரு? கவுதம் கவுதம். ஏம்மா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருக்கு எப்படி தெரியுமா? ஆமா. நாய்க்கு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இது ஏன் வாகனம் ஏன் வாகனம். சரி அவர் வாகனம் என்னது ஒரு கல்லு. ஆமா நாய் மேல உட்கார இவன் விரட்டிக்கிட்டே ஓடுவான். அவர் வாங்குற கல்லா இல்ல புல்லா கல்லு. அதாவது சரி ஆண்முகத்தில் ஒளியாமல் அடக்கவுடன் இருக்கக்கூடிய பெண்களை ஆமா எங்களை காணவும் கூடாது. ஆமா எங்களை கண்டிட்டாலும் பாவம் உண்டு தாத்தா. சரி ஆம்பளைங்க கண்ணுல முழிச்சோம்னு வைங்க, ஆமா நேரா குற்றாலத்துல போய் பால் வாங்கி தேய்ச்சி குளிச்சிருவோம். இல்ல பாவனாசம் போய் என்ன தேய்ச்சி குளிச்சிருவோம். அது எங்களுக்கு பெரிய பாவம். சரி மாசமா இல்ல சின்ன சின்ன சக்கரம் கோயில் சின்ன சக்கரம் கோயில்ல படித்துறை இருக்கு. ஆமா. அங்கதான் யாரும் வர மாட்டாங்க. ஒருத்தர் வர மாட்டாங்க. நாங்க மட்டும்தான் 7 பேர் மட்டும்தான் போவோம். சரி. நல்லா பால் வாங்கி தேய்ச்சி குளிச்சிருவோம். சப்தகன்னிமார்கள் 7 பேர். ஆமா. என்ன ஆம்பளைங்க கண்ணுல பட்டாலே தோசம்னு சொல்லி சரி ஹெல்மெட்டை போட்டுட்டு வருவோம். நாங்க ஹெல்மெட் நீங்க ஹெல்மெட்டை போட்டு முங்குங்க முங்குங்க. தெரியாது. ஆமா. அதாவது அப்படி அதனால சப்தகன்னிமார்களே சரி. அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போக மாட்டீங்களா? ஆமா நீங்க வரக்கூடாது தாத்தா நீங்க வரக்கூடாது. என்னடா இந்த பெண்கள் வரமாட்டேங்கிற வேண்டாம்னு சொல்றாங்க. ஆமா. தாத்தா நாங்க சொல்றதை கேளுங்க. சரி. எங்களை பார்க்க கூடாது, கிட்ட நீங்க பேசக்கூடாது. ஆமா இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது பெரிய பாவம். அந்த தண்ணிக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி நேரம் முங்கி இருக்க வேண்டிய இருக்கு. ஆமா இன்னும் பந்தடிச்சு விளையாட வேண்டியது இருக்கு. வந்த வழியை பார்த்து போயிருக்க தாத்தா. ஆமா பார்த்தா நாராயணமூர்த்தி என்னமா செய்கிறா? சரிமா பெண்களே என்ன நான் வரல, நீங்க போங்க. சரி நான் நான் வரலம்மா நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நீங்க போய் நல்லா குளிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பையா வாங்க. ஆமா சரி பெண்களே. என்ன ஆகா தாத்தா நல்ல வேலை நம்மள விட்டு. அன்னைக்கு கடல்ல குளிச்சு எல்லாம் ஏ அப்பா அதே மாதிரி குளிச்சிட்டு வாங்க. கடல்ல குளிக்க செஞ்சோம் உருண்டோம் நாங்க. பொறுப்பொருள போன மாதம் வெள்ள பாடிட்டு கடல்ல 2 பேர் 4 பேர் 5 பேர் குளிக்க மாட்டேன்ட்டாங்க. எங்களுக்கு கடலை கண்டா பயமா இருக்குன்னாங்க. சரி நாங்க 2 பேரும் உள்ள இறங்கிட்டோம். இறங்கி எவ்வளவு தண்ணிக்குள்ள இறங்கணும் அவளுக்கு எனக்கு தான் தெரியும். கரண்ட அளவு தண்ணியில கரையில நின்னு உருண்டோம். சரி திருச்செந்தூர் முருகா ஆமா மக்களை காப்பாத்த போகும்போது ஆட்டோ நல்லா போச்சு. ஆமா. வரும்போது ஆட்டோ நின்னு போகுது. எதுக்குன்னு பார்த்தா ஒரு லோடு மண் இருக்கு. அந்த நீங்க வீட்டு வேலை பார்க்கறதுக்காக கொண்டு வந்தீங்க. நாங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா அந்த புண்ணியத்தை நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோம். சரி உங்களால கொண்டு வர முடிச்சுதா? ஆமா ஆனாலும் கொஞ்சம் உள்ள வெள்ளி போனேன். ஆ. நீங்க பின்னால நின்னுகிட்டு இங்க நின்னு ஓ அண்ணாதி ஆமா. அண்ணாதி கரையிலே நின்னுக்கிட்டாங்க. ராணி அக்காவுக்கு காலையில தொக்கை எடுத்து ஆகணும். என்னையா அதனால நாராயணமூர்த்தி சொல்லுகிறார். அம்மா சந்தேகமார்களே அப்ப நான் வரல, நீங்க போக. அப்ப பார்த்தா நல்ல வேளை பெரியவர் போயிட்டாரு. அப்ப போய் நாகச்சென்னையில குளிப்போமே. சரி இந்த சப்தகன்னிமார்கள் 7 பேரும் 7 பேரும் நாகச்சென்னையில வந்து அன்றாட குளிக்க வழக்கம் என்ன? சரி ஏன்னா நம்ம நிக்கிற இடத்துக்கு என்றைக்குமே ஆம்பளைக்கு வர மாட்டாங்க. ஆமா இந்த ஆடைகளை அவிழ்த்த தண்ணீர் கரையில வைத்து விட்டு நீராடுவது வழக்கம். சரி. அப்பதே காணுமணி எதிர்பார்த்தேன். ஆமா. இப்ப கோயில்ல வந்து பார்த்தாச்சு, நல்லா இருக்குல்ல. அப்போ நாராயணமூர்த்தியானவர் ஆமா சப்தகன்னிமார்கள் 7 பேர் நாகச்சென்னையிலே நீராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தார் நாராயணமூர்த்தி. என்னமா செய்கிறார்? என்ன கேள்வி கேட்டா சப்தகன்னி 7 பேரும்? ஆமா ஏ பண்டார கிழவனே ஆண்டி கிழவனே கூன் கிழவனே ஆண்டி கிழவா கூனு கிழவா பண்டார கிழவான்னு கேட்டாலே. சரி இப்ப சேலைகளை எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா
கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து கேட்டுத்தானே ஆகணும். அப்ப நம்ம கிட்ட வந்துதான் ஆகணும். நம்ம மேடையில வந்து உட்காருமே ஒரு அண்ணாச்சி அன்பு சகோதரர் சொன்னார்கள், என்ன அக்கா காமராஜ் பாட்டு ஒரு பாட்டை படிச்சிருங்க. சரி அக்கா ஒரு பாட்டு காமராஜர் பாட்டு படிச்சிருங்க. ஆமா அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க, சரி பெரியோர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க, சிறப்பு. தன்னை நாடார் தன் வீடு நாடார் பொன்னை நாடார் புகழை நாடார், ஆமா அவர்தான் நம் தலைவர் காமராஜ் நாடாருடைய பாடலை சரி ஒரு சிறு பாடலாக உங்கள் மத்தியிலே பாட இருக்கின்றோம். சிறப்பு. அந்த காமராஜன் நம் தலைவர் பெயர் சொன்னார், இந்த கருத்தினிலே தேனிலே வாமிலை குலையார். காமராஜன் நம் தலைவர் பெயர் சொன்னார், இந்த கருத்தினிலே தேனிலே போலினி குலையார். யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.